வணக்கம். அக்டோபர் 29, 2025 கத்தோலிக்க திருச்சபையின் இன்றைய முக்கிய செய்திகள். ஒற்றுமையின் பிழைப்புகளை வலுப்படுத்தவும், அரசு அதிகாரியுடன் உரையாடலை ஊக்குவிக்கவும், திருவையின் சுதந்திரத்தை பாதுகாக்கவும், மக்களின் நன்மையை வளர்க்கவும் ஆயர் அனுப்பப்படுகிறார் என்றும், அப்போஸ்தலிக்க தூதர் என்பவர் வெறும் அரசு பணி ஆற்றுபவர் மட்டுமல்ல, மக்களுக்கு துணையாக இருந்து ஆறுதல் கூறி இணைப்பின் பாலங்களை கட்டும் ஒரு திருவையின் முகமாக அவர் செயல்படுகிறார் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள். அக்டோபர் 26 ரோம் உள்ளூர் நேரம் மாலை 5 மணி அளவில் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் ஆயர் பட்ட திருப்பலியின் போது வழங்கிய மறையுரையில் இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள். ஆயரின் பணி கட்சி சார்ந்த நலன்களை பாதுகாப்பதல்ல, மாறாக ஒற்றுமைக்கு சேவை செய்வதாகும் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், நான் நல்லதொரு போராட்டத்தை ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் என்ற திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டினார். இத்துடன் இன்றைய கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகளை அறிய என்றும் இணைந்திருங்கள் உங்கள் அருளின் அமுதம் தொலைக்காட்சியோடு. நன்றி.